ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை பொம்மை. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முத்து கிளம்பி போகிறாரு. செல்வம் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா மீனை சொல்லி. இப்போ போகிறாங்க. பார்த்தாக்கா நல்ல பெரிய ஹாலில் இந்த பொருட்கள் எல்லாம் பாதி விலைக்குன்னு போட்டு விற்றுட்ருக்காங்க. விற்றுட்ருக்கும் போது அவர் சொல்கிறாரு, நம்ம வாங்கிடுமோடா, இவ்வளோ பெரிய இடமா இருக்கே, நம்மளுக்கு இது பண்ண மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கிட முடியுமான்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாரு. வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் 2 லேடிஸ் பேசிட்டு வராங்க. பாரு பரவாயில்ல, நம்ம வாங்கணும்னு நினச்ச பொருள் பாதி விலைக்கே கிடைக்குது, குறைஞ்ச விலைக்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போகிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போனதும் வாங்க சார், வாங்க பொருள்லாம் பாருங்கள் சார் அப்படின்னதும் அங்கே விலையை பார்த்துட்டு, என்ன சார் இதெல்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, உண்மையிலே இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தானா, இல்லை என்ன செகண்ட் ஹேண்ட் பொருளா அப்படின்னதும் சார் என்ன சார் செகண்ட் ஹேண்ட் பொருளுன்றீங்க, எல்லாமே ஃபஸ்ட்டு பொருள் சார். இந்த மாதிரி எப்படி சார் கம்மி விலைக்கு நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தரீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு அந்த இவன் சொல்கிறான், ஒரு ஆள் பணத்தை கொடுப்பான்ல மனோஜ் கிட்ட, அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே கம்பெனி புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது பழைய பொருள் எல்லாம் பழைய மாடல் எல்லாம் விற்க சொல்லி எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பழைய இது பாதி விலைக்கு நாங்கள் விற்று கொடுத்துருவோம். இப்போ புதுசாக இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். சரி சார், நான் எங்கள் பட்ஜெட் 5000 தான், அதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குமானதும் பாருங்கள் சார், தாராளமாக பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னதும் முத்துவும் ஒரு பக்கம் பார்க்குறாரு, செல்வமும் போய் பார்க்குறாரு. பார்த்ததும் நம்ம உங்கள் அண்ணன் கடையில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இருக்குடா இது அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லடா, அவன் அந்த ஓடுகாலி கடையில் உனக்கு கொடுக்கல, இங்கே இருக்குது பாடுறா 5000 இருக்குது அப்படின்னு சொன்னதும் அதே ஃப்ரிட்ஜு தான் அவர் பார்க்குறாரு. அந்த கடையில் பார்ப்பார்ல, அதே ஃப்ரிட்ஜு தான் அவர் பார்க்குறாரு. பார்த்ததும் சரிங்க, நான் இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் 5000 தானே, மேலெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னதும் 5000 தான் சார், நீங்கள் போய் பணத்தை கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்டை பேக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே செல்வம் போயிட்டு பணத்தை கட்டிடுவார். பணத்தை கட்டிட்டு வருவார். அதுக்குள்ளே பார்த்தாக்கா போலீஸ் வந்துடும். போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் 2 பேரும் போங்க, பின்னாடி வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி வளைச்சிடலான்னதும் சிலர்லாம் ஓடிடுவாங்க. அந்த இவங்க மட்டும் மாட்டிப்பாங்க. மாட்டிக்கினதும் கூடவே நம்ம செல்வமும் முத்துவும் மாட்டிப்பாங்க. இவங்கள கூட்டிகிட்டு வாங்க சார், நாங்கள் பொருள் தான் சார் வாங்க வந்தோம், என் பணத்தை கூட 5000 அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் சார், அது வாங்கி கொடுங்க சார். நாங்கள் போகிறேன். என்னடா பொருள் இது மாட்டிக்கினதும் பொருள் வாங்க போய் சொல்கிறியா, வா ஸ்டேஷனில் வச்சு ஒன்று விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்லணும், கம்னு வா, நம்ம எதுவும் தப்பு பண்ணல, நம்ம போய் அங்கே போய் பேசிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. முத்துவும் போகிறாரு, சாரி. போனதும் அங்கே போனதும் இவங்க எல்லாரும் அவனுங்க என்னவோ கெஃபேக்கு போன மாதிரி அவனுங்க என்னடா இது, அந்த இதில் செல்லில் போட்டுடுறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு 4 பேர் 4 பேர் தான் அதில் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க. மற்றவங்களாம் அந்த நிரபராதிங்க, பாவம் அந்த இது வாங்க வந்தவங்க. அப்புறம் ஒரு 2 பேரையும் விட்டுறாங்க. அப்போ அவனுங்க சொல்லிக்கிறானுங்க, அந்த ஃப்ராடுங்க சொல்லிக்கிறானுங்க, என்னடா இது எவ்வளோ இடத்துல போட்டோம், அங்கெல்லாம் மாட்டல, இங்கே மாட்டிட்டோமே அப்படின்னதும் சீ என்னடா இது, பாதி தாண்டா காசு கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லி சிரிச்சிக்கிறாங்க. அப்புறம் இவங்க விடுடா இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம நல்லா சூப்பராக சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்கிறான். அப்போ முத்து என்னடா உங்கள் கூட சேர்ந்து எங்களையும் மாட்ட வச்சுட்டீங்க, ஏன்டா உழைச்சி சம்பாதிக்கவே உங்களுக்கெல்லாம் தெரியாதா, அடுத்தவன் உழைப்பு திருடி சம்பாதிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி ஒட்டுது அப்படின்னு கேட்குறாரு. தம்பி கம்முன்னு இரு, நீ மட்டும் சும்மா சும்மா போலீஸ் மாதிரி எகிராத, எங்களை போலீஸ் அடிக்கட்டும், அது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ எல்லாம் எங்களை அடிக்காத, இங்கே பாரு, நீ மட்டும் சும்மா இந்த மாதிரி எங்களை முறைச்சிக்கிட்டு நினச்சிக்கோ, நீயே எங்கள் கூட்டாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் அப்படின்னு தான்
அந்த ஒருத்தன் சொல்றான். அப்ப சொன்னதும் வந்துட்டு செல்வம் வந்துட்டு, "ஏய் வேணான்டா, இவனுங்க சொன்னாலும் சொல்லுவானுங்க, ஃப்ராடு பசங்க. வா நம்ம அப்படிக்கா நின்னுக்கலாம்." அப்படின்னு வந்து சொன்னதும், அவர் போய் நின்னுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு 2, 3 பேர் வராங்க. அந்த கடையில ஏமாந்தவங்க. கடைய கடையில ஏமாந்தவங்க வந்துட்டு வராங்க. வந்ததும் வந்துட்டு அ அப்புறம் பார்த்தாக்கா மனோஜும் வராரு. மனோஜ் வந்ததும், "சார் சார் என்ன கூப்பிட்டீங்களாமே? என் பொருளெல்லாம் இது பண்ணீங்களா சார்? பாருங்க, வெளியில உங்க பொருளெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. எல்லாத்தையும் வெளியில வச்சிருக்கோம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவரு வந்துட்டு முத்து வந்து இந்த முத்துவும் செல்வமும் அந்த வாய்ஸை கேட்டுறாங்க. கேட்டது வந்துட்டு, "என்னடா அந்த மனோஜ் வந்திருக்கான்?" அப்படின்னதும் வந்துட்டு, அப்போ இவனும் ஏமாந்துருக்கான் போல இருக்குடா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அப்போ வந்துட்டு அந்த இவரு கேட்குறாரு, "உன் பொருளெல்லாம் வெளியில இருக்கா பாரு, எடுத்துக்கோ." அப்படின்னு வந்து சொன்னேன். "சார் நான் என்கிட்டேருந்து எடுத்த எந்த பொருளுமே வந்து இல்ல சார்." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ வந்துட்டு, "அப்போ இவனும் ஏமாந்துருக்கான் போல இருக்குடா." அப்படின்ட்டு என்னென்ன பொருள் அப்படின்னது வந்து சொன்னதும், 5 டிவி, 5 ஃப்ரிட்ஜ், 5 வாஷிங் மிஷினு, 5 ஆம், என்னது ஃப்ரிட்ஜு எல்லாமே சொல்றாரு. அப்போ வந்துட்டு, அப்போ அந்த வித்தானே அதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் ஏமாந்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, முத்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு, அவர் கையில இருக்கிற ஃபோன எடுத்து உடனே வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ மனோஜுக்கு வந்துட்டு கோவம் வந்தது. அந்த இவனுங்கள ஏமாத்திட்டு போனாங்க. அவன பார்த்ததும், "டேய் என்ன வந்து நல்லா இருப்பேன்னு வேற சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டீங்களாடா! உங்களால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா?" அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு, இப்போ வந்து சொல்லு. நீ வந்து டீலர் குடுக்க வேண்டியது 3,00,000 தானே. இப்ப என்ன 4,00,000ன்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு. சார் டீலர் குடுக்க வேண்டியது 3,00,000 தான் சார். என் பொண்டாட்டி கேள்வி கேட்பா சார். அதனால வந்துட்டு லாபம் வந்ததுன்னு சொல்லிட்டு, நான் வந்து ரூ. 1,00,000 எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணேன் சார். நான் எப்படியோ ஏற்பாடு பண்ணி, நான் வந்துட்டு டீலருக்கு வந்துட்டு காச குடுத்துட்டேன் சார். அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, அப்ப இவன் வந்துட்டு இந்த பொருள வித்து இந்த பணம் வரல. இவன் ஏமாந்துருக்கான். அந்த பணத்தையும் இவன் ஏமாந்து போயிருக்கான் பாரு அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு, சரி இதெல்லாம் நான் வக்கனையா பேசு. ஆனா வந்துட்டு இந்த மாரி பண்ணுங்க. உங்கள மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ற ஒரு ஒரு கடைங்களையும் போயிட்டு இவன மாரி ஆளுங்கலாம் இப்படித்தான் வந்து இது பண்ணுவானுங்க. பில் குடுக்கல, அது குடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாரி தான் பண்ணுவானுங்க. நீ இனிமேலாச்சும் ஏமாறாம இரு. அப்படின்னதும் வந்து சார் 4,00,000 சார் என் பொருளு சார் அப்படின்னதும் வந்துட்டு, அவங்கள வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. டேய் என்னடா பண்ணீங்க இவன் போல சார் இவன் பொருளெல்லாம் புது பிராண்டு சார் எல்லாமே உடனே வித்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான் அந்த ஆளு. அப்போ வந்துட்டு சார் என் பணம் சார் அப்படின்னதும் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு மனோஜ்கிட்ட, இந்த வந்துட்டு இப்போ தானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்துட்டு விசாரிச்சுட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோம். இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இதை வந்துட்டு பாத்தியாடா இந்த மாதிரி வந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான். இவனுங்ககிட்டேயும் ஏமாந்துருக்கான் அப்படின்னு வந்துட்டு செல்வமும் முத்துவும் பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு கடைக்காரர கூப்பிடுறாங்க. இவங்க முத்துவும் செல்வமும் சொல்றாங்க, "சார் இந்த மாரி நாங்க இல்ல சார். நாங்க பொருள் தான் சார் வாங்க வந்தோம்." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அந்த கடைக்காரர கூப்பிட்டு காட்டுறாங்க. "இவனுங்க 2 பேரும் வந்தாங்களா?" அப்படின்னதும் வந்துட்டு, "இவங்க இல்ல சார். இவங்கலாம் வரல சார் எங்ககிட்ட." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு, "சரி இவங்க 2 பேரும் போயிட்டு நீங்க 2 பேரும் போயிட்டு கையெழுத்து போட்டு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க." அப்படின்னு வந்து சொல்லிர்றாங்க. 2 பேரும் வந்துர்றாங்க. இப்ப இவங்க வந்துட்டு இது பண்ணிட்டாங்கல்ல. ரெக்கார்ட் பண்ணதும் வந்துட்டு இவரு வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு, வந்ததுமே வந்துட்டு கதவு சாத்திறாரு. கதவு சாத்துனதும் வந்துட்டு, என்கிட்ட வந்து ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு முத்து. இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சினிமால தான் போய் பார்க்கணும். அப்படிலாம் வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. அது வந்துட்டு அந்த படம் இல்லம்மா. இது நானே எடுத்த படம். சொந்தமான படம் அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்றாரு. என்ன "ஏய் ஏய் நீ என்னடா படம்லாம் எடுக்கிறியா?" அப்படின்னு. "ஆமான்டா நானே எடுத்தேன்டா. என் செல்லுல இருக்குதுடா." அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து ரவிகிட்ட சொல்றாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. மீனா, ரோகிணி, மனோஜ், அண்ணாமலை, விஜய் எல்லாருமே வராங்க. வந்ததும் வந்துட்டு, என்னடா படம் காட்ட போற? இருடா, இருடா சூப்பரா ஒரு படம் காட்ட போறேன்டா." அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு அந்த இதுவ ப்ளே பண்றாங்க. இவன் வந்துட்டு இந்த 5 ஃப்ரிட்ஜு இதுவெல்லாம் சொல்றாரு. அது வந்து இவன் வந்துட்டு ஏமாந்து இந்த படிச்ச அறிவாளி, இந்த படிச்ச முட்டாள் வந்துட்டு அந்த பொருளையும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவனுங்களே வந்துட்டு அந்த பணத்தையும் வாங்கிட்டு போயிருக்கானுங்க. அவனுங்க கிட்ட இவன் வந்து ஏமாந்துருக்கான் அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "மனோஜ் நீ இப்படிலாம் ஏமாறுவியா? நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல ரோகிணி நீ எதனா தப்பா நினச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணல." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு, "டேய் நீ வந்து திருந்தவே மாட்டியாடா? இத வந்துட்டு ஏன்டா இந்த மாரி பண்ண? நீ கூட ரொம்ப அறிவாளி அப்படின்லாம் நான் நினச்சேனேடா. நீ என்னலாம் பேசுன?" ரோகிணிய பார்த்து கேட்குறாங்க. "நீ என்னலாம் பேசுன? அவர் வந்துட்டு முன்னேறும்போது நீங்கலாம் வாயடிச்சு நிப்பீங்கன்னு சொன்னீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. ரோகிணிக்கு வார்த்தையே வரல. ஆனா அப்படியே பாவம் அவமானத்துல அப்படியே நிக்கிறாங்க.
அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு கேட்டுட்டே இருக்கும்போது வந்துட்டு, சரி இந்த நான் 3,00,000த்துக்கான இதுவ நீ வித்த. பொருளுங்கள வித்த. இந்த 4,00,000 எப்படி வந்து நீ ஏற்பாடு பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ வந்துட்டு முத்து வந்து கேட்குறாரு. அது வந்துட்டு அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே முழிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு விஜயா சூப்பரா ஒரு என்ட்ரி குடுத்து மனோஜ பலார்ன்னு ஒண்ணு வைக்குது. வச்சுட்டு, "ஏய் ஏய் என்னடா என்னையே ஏமாத்திட்டியாடா? என்னையே ஏமாத்திட்டியாடான்னு" பலார் 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 பலார்ன்னு அறையுது. "அம்மா என்ன விடும்மா வலிக்குதும்மா, என்ன விடும்மான்னு வலிக்குதும்மா" அப்படின்னதும் வந்துட்டு ரோகிணி வந்து தடுக்குறாங்க. "விடும்மா என்னையே ஏமாத்திட்டாம்மா." அண்ணாமலை வந்து தடுக்கிறாரு. "என்னையும் ஏமாத்திட்டாம்மா. நான் வந்துட்டு இவன சும்மா விட மாட்டேன்." "டேய் என்னடா பண்ண? பணத்துக்கு என்னடா பண்ண? பணத்துக்கு என்னடா பண்ண? வந்து என்ன பண்ண? கடன் வாங்குனியா? கடன் வாங்குனியா? கடன் வாங்குனியான்னு" சொல்லிட்டு சூப்பரா அவங்க லீடு எடுத்து குடுக்குறாங்க. இத வந்துட்டு சைலன்ட்டா முத்து வந்து நின்னு பார்த்துன்னே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஏதோ களவாணித்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே மாறி மாறி வந்து அப்படியே சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு சொல்றாங்க, "டேய் கடன் வாங்குனியா? கடன் வாங்குனியா? கடன் வாங்குனியா? சொல்லுடா, சொல்லுடா." காத புடிச்சு திருவுறாங்க, கழுத்துல கிள்றாங்க, இது கையில கிள்றாங்க. "சொல்லுடா, யார்கிட்ட கடன் வாங்குன? யார்கிட்ட கடன் வாங்குன?" அவங்க கடன் வாங்கணும்னு அவன் சொல்லணுன்ட்டு, இவங்க சூப்பரா வந்து லீட் எடுத்து குடுக்குறாங்க. உடனே வந்துட்டு, "ஆமா நான் கடன் தான் வாங்குனேன்னதும்" அண்ணாமலை கேட்குறாரு, "டேய் யார்கிட்டடா கடன் வாங்குனேன்னதும்" "என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குனேன். சந்தோஷ்ன்னு இருக்கான்ல அவன்ட்ட கடன் வாங்குனேன்னதும்" ரவி ஒரு லீடு எடுத்து குடுக்குறாரு. என்னன்னா, ஆனா ரவிக்கு தெரியாது. ஆனா ஃப்ரெண்டுன்னதும் வந்துட்டு, "அந்த பார்க்ல ஒருத்தன் படுத்துன்னு இருப்பானே, அவன் இவன் கூட படுத்துன்னு இருந்தானே, நம்ம கூட பார்த்தோமே, அவன்கிட்ட வாங்குனியாடா?" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "ஆமா நான் அவன்கிட்ட தான் வாங்குனேன்" அப்படின்னதும் வந்து மீனா வந்துட்டு முத்துவையே பார்க்குறாங்க. முத்து வந்து நம்பவே மாட்டேங்கிறாரு. இவங்க 2 பேரும் சூப்பரா ட்ராமா பண்றாங்கன்றது அவருக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு, "நான் அவன்கிட்ட தான் வந்து பணம் வாங்குனேன். எனக்கு வந்துட்டு பயமா இருந்தது" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "ஏய் தொழில்ல நஷ்டம் வர்றது எல்லாமே வந்துட்டு சகஜம்டா. அதுக்காக வந்துட்டு இந்த மாரி பொய் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. அத வந்துட்டு நீ டைரக்ட்டா அப்படியே வந்துட்டு இதுவா டீல் பண்ணியிருக்கலாமே!" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு அண்ணாமலை. இப்போ வந்துட்டு இவங்க அடிச்சுட்டே இருக்காங்கல்ல, அப்போ வந்துட்டு ரோகிணி வந்துட்டு, ஆன்ட்டி விடுங்க ஆன்ட்டி. ஏதோ ஒரு பயத்துல வந்து ஏமாந்த இதுல வந்துட்டு அவரு வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டாரு. அதுக்கு இப்படியா போட்டு அடிப்பீங்க? விடுங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. ஆனா இத பார்த்துட்டே வந்து முத்து வந்து நிக்கிறாரு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்ட்டு.